ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள். நான் காமிச்சேன் இல்லையா, சொன்னேன் இல்லையா, கறி மசாலா காலையிலேருந்து போட்டுருந்தேன்னு. பாருங்கள், ஒரு 20 அட்டை போட்டு வச்சுருக்கோம். இன்னும் அட்டை அடிக்கலை. பாருங்கள், இந்த கட்டப்பை நிறைய இது மிக்சர்லாம் இருக்குது பாருங்கள். இது மாதிரி நாங்கள் நேராக வாங்கிட்டு வந்து கம்பெனிலேயே மிக்சர் கம்பெனியில் போயிட்டு வாங்கிட்டு வந்துடுவேன். பாருங்கள், ஃபுல்லாகவே அதான் இருக்குது. இதோ போட்டு இருக்கேன். இப்போ கவரு இப்போ போட்டு வச்சுருக்கு பாரு. காலையிலேருந்து இது போட்டு வச்சுது பாருங்க. இது வந்து கார பட்டாணி. இது வந்து இப்போ இந்த மிக்சர் போட்டுன்னு சொன்னேன் இல்லையா, அது இது வந்து வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை. எல்லாமே பாக்கெட்டு ஒரு 10-20 கிலோவுக்கு போட்டு அடுக்கி வச்சுருக்கேன். இன்னும் சீலிங் போடாமல் இருக்குது. இதை சீலிங் போட்டு இப்போ பாக்கெட் போடணும். இது வந்து அட்டெல்லாம் அடிக்கிறதில்ல. இது வந்து நாங்கள் சரமாக கோத்துறது. சரம் கோத்தா கொத்து கொத்தா அப்படியே சரமாக தங்க, அப்படியே ஒன்று ஒன்று பிச்சுக்குவாங்க. அது மாதிரி இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? வீடியோ போட்டு இவ்வளோ நல்லா ஆகுது. லாங் வீடியோ போட்டு சரி லாங் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் லாங் வீடியோ போடுறோம். பாருங்கள், இது வந்து இந்த கட்டக்கரசு மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மிக்சர் இது 10 கிலோ மிக்சர். 10 கிலோ வாங்கிட்டு வந்தார். காலையிலே கறி மசாலா போட்டிருந்தோம். ஒரு 20 அட்டை கறி மசாலா போட்டு வச்சுருக்கேன். எல்லாமே கறி மசாலா பாக்கெட் போட்டு இது வச்சுட்டு அப்புறமா இதை வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. பாக்கெட் 20 கிலோ வாங்கிட்டு வந்துருக்காரு. இந்த 20 கிலோ இப்போ இன்றைக்கி போட்டு முடிக்கணும். இவ்வளோ நல்லா சப்போர்ட் பண்ண சொந்தங்களுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் கறி மசாலா ஆட்டா போட ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுவோம். நிறைய பேர் இப்போவும் கமெண்ட்டில் கேட்டு தான் இருக்காங்க, நீங்கள் எப்படி போடுறீங்க, எங்களுக்கு ஒன்று புரியலக்கா, சொல்லுங்கள், மறுபடியும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதனால் நாங்கள் சரி அவங்களுக்கும் மறுபடியும் நாங்கள் கமெண்ட் மூலிமா சொல்லுவோம். இத்தனை கிராம் போடணும், இந்த பொருள் இத்தனை கிராம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். நிறைய பேர் நிறைய கமெண்ட் பண்ணி ரொம்ப பாராட்டியிருக்காங்க. அவங்களும் நிறைய பேர் விட்டு போனவங்களாம் இப்போ நாங்கள் போட்ட வீடியோவை பார்த்துட்டு இப்போ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி அவங்க தொழிலை ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுக்குலாம் ரொம்ப நன்றி. ஏன்னா அவங்க தொழில் முடியல, எங்களுக்கு பிடிக்கல அப்படி சொல்லி விட்டவங்கெல்லாம் மறுபடியும் இப்போ ஸ்டார்ட் பண்ணி போட்டுருக்காங்க. எத்தனையோ பேர் ஃபோன் மூலிமா கமெண்ட் மூலிமா சொல்லுவாங்க, இப்போ உங்கள் வீடியோ பார்த்ததுலேருந்து நாங்கள் மறுபடியும் விட்டதை திரும்ப ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் தொழிலை நல்லா நடத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். யார் யார் புதுசாக தொழில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் எல்லா சொந்தங்களுக்கும் ரொம்ப நன்றி. இப்போ இதை தான் பாக்கெட் போட போகிறேன். நான் இது எல்லாமே பாக்கெட்டு காலையிலேருந்து போட்டுருக்கேன். போட்டு அடுக்கி வச்சுருக்கும் போது எல்லாமே பாக்கெட் போட்டு அடுக்கி வச்சுருக்கோம். என்னோட சைடு கறி மசாலா போட்டு வச்சுருக்கேன். காலையிலேருந்து இதான் ஒர்க்கு எனக்கு. அதை போட்டுருக்கேன். இப்போ இதை இந்த மிக்சர் பாக்கெட்லாம் எதாக இருந்தாலும் போட்டு கடையில் எதுவுமே இல்லை. அதை பார்த்துட்டு தான் போயிட்டு நேற்று ஒரு 20 கிலோ வாங்கிட்டு வந்தார். ஏன்னா அங்கே கடையில் வந்து இது நல்லா வியாபாரம் ஆகும் அந்த மிக்சர்லாம். அதனால் இவ்வளோ நாளாக இல்லாத இருந்துச்சு. ஒரு 10 நாள் இல்லை, காலியாகிடுச்சு. நாங்களும் ஊருக்கு போயிட்டுருக்கோம், போட முடியல. அதனால் இப்போ இந்த காலையில் வாங்கிட்டு வந்ததுலேருந்து போட்டுருக்கேன். சரி நம்ம இவ்வளோ நாளாக வீடியோ போடலையே, இப்போ போட்டு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு